அன்பார்ந்த இறைமக்களே, வழிபாட்டிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபை உடையவரே, எங்களுக்கு தாயும் தந்தையும் நண்பருமானவரே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிறு வழிபாட்டிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை, உம்முடைய அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உம்மை பாடி துதிக்க, உம்மை போற்ற, உம்முடைய திரு சொற்களை கேட்க ஆவலோடு கூட இங்கே கூடி வந்திருக்கிறோம். நீரே எங்கள் நடுவிலே பிரசன்னமாகி வந்திருக்கும் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தை இன்னும் மன்னாவால் போஷித்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டையும் எங்களையும் உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 12ஆம் பாமாலை முன்னோரின் தெய்வமாம் உன்னத ராஜாராம் என்கின்ற பாமாலையை நாம் சேர்ந்து பாடுவோம். Oh
ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடியிருக்கும் அனைவரது இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திற்கு ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக உங்களோடு கூட இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த பெரிதான வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்புக்குரியோரே, இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இழப்பை எண்ணாது ஈதல். இழப்பை எண்ணாது ஈதல். கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கமாக ஈகை என்பது இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். நம்முடைய திடப்படுத்துதல் வகுப்பில் கூட பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும். ஆண்டவருடைய ஜெபத்தை பற்றி எடுப்போம், விசுவாச பிரமாணத்தை குறித்து எடுப்போம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்திட்டம் இருக்கும் பொழுது அதில் முக்கியமான ஒரு பாடத்திட்டமாக கிறிஸ்தவ ஈகை என்று குறிக்கப்பட்டிருக்கும். இப்படி ஈகை என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான ஒழுக்கமாக கருதப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுள் நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய வாழ்வுக்காக தம்முடைய ஒரே மைந்தனையே ஈவாக இவ்வுலகத்திற்கு கொடுத்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஈவுக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஈகைக்கு நாம் எதுவுமே அவருக்கு செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஈகையை நம்முடைய வாழ்விலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதுவும் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இழப்பை கருதாது ஈதல். இழப்பை கருதாது ஈதல். நமக்கு எப்படி சொல்லுவோம்னா, கைமாறு கருதாமல் கொடுப்பது. இங்கே இழப்பை எண்ணாது ஈதல். நம்ம ஒன்று கொடுக்குறோன்னு சொன்னால் நாம் திரும்பி அதை எதிர்பார்க்கிறோம். ஆனால் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு இழப்பு நேரிடும். அந்த இழப்பை எண்ணாமல் நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட 3 திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே நாம் சற்று நேரம் சிந்திக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த பகுதி, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையே நடைபெறுகின்ற நிகழ்வு, நிலப்பகிர்வு அங்கே நடைபெறுகிறது. இருவரும் உறவினர், இருவரும் எகிப்து நாட்டிலிருந்து வந்தவர்கள். இங்கு பலுகி பெருகுகிறார்கள். தங்களுடைய நிலபுலன்கள் எல்லாம் பெருகிவிட்டது. எனவே இரு வேலையாட்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவுகள் ஏற்படுகிறது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. எனவே இனி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க வேணாம், நாம் பிரிந்து போய்விடுவோம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அப்பொழுது நிலப்பங்கீடு நடைபெறுகிறது. அப்போ அந்த நிலப்பங்கீட்டில் பார்த்தீங்கன்னா லோத்து ரொம்ப அருமையாக தன்னுடைய நிலத்தை செலக்ட் பண்ணுறார். அவர் எப்படி விரும்புகிறார்? நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதி. ஏனென்று சொன்னால், மந்தை மேய்ப்பதற்கும் அல்லது பயிர் தொழில் செய்வதற்கும் எல்லாவற்றுக்குமே நீர்வளம் மிக மிக முக்கியம். ஏன்னா அவர்கள் வாழ்ந்த பகுதி முழுவதும் பாலைவன பகுதி. எனவே நீர்வளம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது லோத்துக்கு. ஆனால் ஆபிரகாம் அதை என்ன பண்ணுறாரு? விட்டு கொடுத்து விடுகிறார். அவர் கேட்ட உடனே சரின்னு சொல்லிடுறார். நீ வடப்பக்கம் போனா நான் தெற்கு பக்கம் போறேன், நீ கிழக்கா போனா நான் மேற்கா போறேன். லோத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார், அவர் தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு தான் முழு உரிமையும் அங்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் பெரியவர், முதன்மையானவர்.
அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தன்னுடைய உரிமையை என்ன பண்ணுறாரு? விட்டு கொடுக்கிறார். முதல்ல அவர் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த உரிமையை அவர் விட்டு கொடுத்து தன்னுடைய சகோதரனின் மகனான லோத்துவுக்கு என்ன பண்ணுறாரு? அந்த நிலத்தை பரவாயில்ல நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே ஆபிரகாம் தனக்கு ஒரு நல்ல ஒரு நிலம் கிடைக்கவில்லை என்றாலும் லோத்துக்கு அது கிடைப்பதற்கு மனமு வந்து அதை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். இங்கே அவர் தனக்கான இழப்பை அவர் நினைக்கவில்லை. தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறார். அவருக்கு வாய்ப்பளிக்கிறார். நீ சூஸ் பண்ணிக்க வாய்ப்பளிக்கின்றார். எல்லாவற்றையும் அவருக்கு விட்டு கொடுக்கின்றார். ஆகையினால ஆபிரகாமுடைய வாழ்வுல ஒரு பெரிய இழப்பு. ஆனால் அந்த இழப்பை கடவுள் என்ன பண்றாரு? சரி செய்கிறார். அது பிற்பகுதியில் நாம பார்க்கிறோம். அப்ப இழப்பை கருதாமல் ஒருவர் விட்டு கொடுக்கும் பொழுது கடவுள் அவர்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு நில பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சகோதரர்களுக்குள்ளாக சொத்து பிரச்சனை, பங்கிடுதலிலே பிரச்சனை, நிறைய குடும்பங்களிலே இந்த பிரச்சனைகளுக்காக கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு இருக்கு. ஒரு சில நிலங்கள் நீயும் அனுபவிக்க முடியாது, நானும் அனுபவிக்க முடியாது. எவனோ ஒருத்தர் அனுபவிக்கிற அளவுக்கு என்ன பண்றது? கேஸ் பார்த்துட்டு வருட கணக்கில் போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆசை, நிலத்தின் மண்ணின் மீதான ஆசை. எனக்கு தான் வேணும், நான் பெரியவன். வாய்ப்பளிப்பது கிடையாது. நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்கவும் நமக்கு மனது இருக்காது. இந்த நிலத்தின் மீதும் இந்த உலகத்தின் மீதான கட்டிடங்களின் மீதும் நாம் என்ன பண்றோம்? அதிக ஆசைகளை வைக்கிறோம், பேர் ஆர்வத்தை வைக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. ஒன்றுமே இல்லை என்றாலும் தனக்கானவற்றை விட்டு கொடுப்பதற்கு மனம் வந்து அவர் செயல்படுகின்றார். இன்னைக்கு நாம நிலங்களை சேர்ப்பதற்கும் சொத்துக்களை குவிப்பதற்கும் பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கும் இன்னைக்கு நிறைய மக்கள் அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடுகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீர்களானால் தலித் மக்களுக்கென்று ஒதுக்கப்படுகிற நிலங்களை செல்வந்தர்கள் என்ன பண்றாங்க? அபகரித்து கொண்டு நிலத்தின் மீதான ஆசை, செல்வ குவிப்பு, இவற்றிற்காக அந்த நிலங்களை அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களிடத்திலிருந்து அந்த நிலங்களை போராடி பெற்று கொடுக்கிற பல இயக்கங்கள் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோல கட்டடங்களை கட்டி என் பேர் என்ன பண்ணணும்? நிலைநாட்ட வேண்டும். ஆபிரகாம் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? லோத்த இவரை விட வயசு சின்னவர் தான், நான் எடுத்து மிச்சம்தான் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து நீ என்னெல்லாம் எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ. அப்படிப்பட்ட ஒரு ஈகையை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அருமையான ஒரு பாடல் இந்த நிலத்தின் மீது, இந்த கட்டிடங்களின் மீது நம்முடைய புகழ் நிலைக்க வேண்டும், நாம் நிலைக்க வேண்டும், நமக்கு செல்வம் சேர்க்க வேண்டும், நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். இன்னைக்கு அதுதான் வந்து ஃபேஷன் ஆகிப்போச்சு இல்லை? எங்கு பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க? கட்டடங்களை கட்டி என் பேர் வரணும். அதில் பூகம்பம் வருது, என்னாகும்? யார் பேரும் இருக்க போகிறதில்ல, கட்டடங்கள் போயிடுது. திடீர்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல, திடீர்னு இந்த பக்கம் போகிற ஏரோப்ளைன் என்ன ஆகுது? நம்ம மேலே வந்து விழுது. எத்தனை பேர் இறந்தார்கள்? அவற்றையெல்லாம் நாம் சிந்திப்பது கிடையாது. எனக்கு பொருள் குவிப்பு, சொத்து குவிப்பு, நிலபுலன்கள், என்னுடைய பெயர், இந்த ஏரியாலே நான் தான் என்னது பணம் படைத்தவன் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு அருமையாக பரட்டையா ஒரு பாட்டு எழுதி வச்சிருப்பார்.
மாடி வீட்டுல மதிப்பு வைக்கிறோம், மாட மாளிகை நம்பி வாழுறோம். காடு கழனிய சொத்து எங்குறோம், கல்ல நட்டு தான் பேரை எழுதுறோம். மாடி வீட்டுல மதிப்பு வைக்கிறோம், மாட மாளிகை நம்பி வாழுறோம். காடு கழனிய சொத்து எங்குறோம், கல்ல நட்டு தான் பேரை எழுதுறோம். சாவு வந்து நிற்கும் போது அந்த பாவி என்ன செய்ய போறான்? சாவு வந்து நிற்கும் போது அந்த பாவி என்ன செய்ய போறா? வெட்டுப்பட போகுமாட்டு மந்த போல நிற்கிறாண்டா, வெட்டுப்பட போகுமாட்டு மந்த போல நிற்கிறாண்டா. ஞானத்தை சொல்லுற, ஞானத்தை சொல்லுற, வானத்து நாயக ஞானத்தை சொல்லுற. சாவு வந்து நிற்கும் போது எப்படி நிற்போமா? வெட்டுப்பட போகும் ஆட்டு மந்த போல நிற்கிறாண்டா. ஆடுக்கு ஒன்றுமே தெரிய போகிறதில்ல, அவன் வெட்ட போகிறானா என்ன பண்ண போகிறான்னு. அது பாட்டு என்ன பண்ணோம்? நின்றுட்டுருக்குறோம். அது மேலே தண்ணியை ஊற்றி சொல்லிடுச்சுன்ட்டு என்ன பண்ணுவாங்க? அது ஓகே சொல்லிடுச்சு. தண்ணி ஊற்றுனா என்ன பண்ணும்? மூச்சு திணறி அது தலையாட்டம். உடனே ஆடு ஓகே சொல்லிடுச்சான், அதை வெட்டுறாங்க. அந்த மாதிரி தான் நாம் இன்னைக்கு லைனில் நின்றுட்டுருக்குறோம். வெட்டுப்பட போகும் ஆட்டு மந்த போல நிற்கிறோம். எதுக்காக? இப்படி சொத்துக்களை சேர்த்து வைத்து யாருக்கு சேர்த்து வைக்க போகிறோம்? அதனால் ஒரு பிரயோஜனமோ இல்லை. நம்முடைய பெயர் எங்கே எழுதப்பட வேண்டும்? கல்வெட்டில் அல்ல. எந்த கல்வெட்டில் எழுதியிருக்கணும்? பயமாக இருக்குதா சொல்கிறதுக்கு? ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அப்படி ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமை போல எனக்கு இழப்பு ஏற்பட்டாலும், எனக்கு ஒன்றுமேனாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கிறவர் நல்லா வாழணும், அவருக்கு எல்லாம் கிடைக்கட்டும், அவருக்கு நான் வாய்ப்பளிக்கிறேன் என்ற உணர்வு, என்ற மனது உடையவர்களாக நாம் வாழ்வோமேயானால் நிச்சயமாக நம்முடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கோம்? ஆமாம், அல்லேலூயா. அப்படி அங்கே பெயர் எழுத தான் நாம் என்ன பண்ணணும்? இந்த உலக வாழ்க்கையில் ஓடணும், உழைக்கணும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 8வது பிரிவில் பவுலடிகளார் ஒரு திருச்சபையை குறித்து இங்கே கொரிந்து திருச்சபைக்கு சொல்லுகின்றார். மாசிதோனியா. இந்த மாசிதோனியா திருச்சபையை குறித்து பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக அங்கே கூறுவதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? வசனம் 3ஆம் வசனம். ஆமா, தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள்? இதற்கு நானே சாட்சி. இந்த பகுதியை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக அதனுடைய சூழலை, அந்த மாசிதோனிய திருச்சபையினுடைய சூழலை நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். மாசிதோனியா திருச்சபை என்பது மிகவும் பின்தங்கிய ஏழ்மையான ஒரு திருச்சபை. புற இன மக்கள் வாழுகின்ற ஒரு இடம். அது மட்டுமல்லாமல் போரினாலும் ரோம பேரரசின் துன்புறுத்தலினாலும் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிற ஒரு திருச்சபை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா போர் சூழல் நடந்துச்சுன்னா உடனே என்ன ஆகும்? எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப லோவாயிடும், எல்லாமே விலை அதிகமாயிடும், மக்களால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே வாங்க முடியாது, பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை ஏற்படும். இப்படி பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஒரு போரினாலே ஏற்படும். அப்படிப்பட்ட சிக்கல்களை சந்தித்தவர்கள் தான் இந்த மாசிதோனிய திருச்சபையினர். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரையும் துன்புறுத்துகின்ற ரோம பேரரசு இவர்களையும் துன்புறுத்தலுக்குள்ளாக வழிநடத்துகிறது. பல துன்புறுத்தல்களை சந்தித்து கொண்டிருக்கிற மக்கள். ஒன்று அவர்களுக்கு ஏழ்மை, இன்னொன்று துன்புறுத்தல். இப்படி பல்வேறுபட்ட சூழல்களில் அவர்கள் வாழ்ந்தாலும் கடவுளுக்கென்று கொடுப்பதற்கு அவர்கள் முழு மனதோடு வருகிறார்கள். இங்க அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, இயன்ற அளவுக்கு கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மிஞ்சிய கொடுத்தாங்க. விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கணும். அதிகமாக வீக்கமாக இருந்தால் என்ன ஆகும்? நம்மளால் தாங்க முடியாது.
இவர்கள் அதிகமாக தங்களால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு இருந்தாலும் அதற்கும் மிஞ்சி கொடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழல்ல? ஆமா, வறுமையின் பிடியில் இருக்கிறவர்கள், போரினாலே பாதிக்கப்பட்டவர்கள், துன்புறுத்தலினாலே பாதிக்கப்பட்டவர்கள் கடவுளுக்கென்று கொடுக்கிறார்கள். அதுவும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்துல இங்கே அந்த மாசிதோனிய திருச்சபையை எடுத்துக்காட்டாக முன்வைத்து பவுலடிகளார் கொரிந்து திருச்சபை நீங்கள் எப்படியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கொரிந்து திருச்சபை என்பது ஒரு ஒரு சிட்டி சர்ச்னு வச்சுக்கலாமே, ஒரு பணம் நிறைந்த ஒரு சபை. ஆனால் மாசிதோனிய திருச்சபை மிகவும் ஏழ்மையான ஒரு சபை. கொரிந்து திருச்சபையில ஏற்கனவே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க பவுலடிகளார் ஏற்கனவே சொல்லியிருப்பார் கொரிந்து திருச்சபைக்கு, நீங்கள் திருப்பணிக்காக உதாரத்துவமாக கொடுங்கள், மாதம் முதல்லயே நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்காக காசை காணிக்கைக்கென்று பணத்தை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள், நான் வரும்பொழுது நீங்கள் அதை என்னிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், எருசலேமுக்கு நான் அதை எடுத்து செல்வேன் என்று, திருப்பணிக்காக அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லி பவுலடிகளார் அங்கே கொரிந்து திருச்சபைக்கு சொல்லியிருப்பார். இப்பொழுது மீண்டுமாக அந்த திருச்சபையை உற்சாகப்படுத்துகிறார். நீங்க எந்த அளவுக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், அதற்கு எடுத்துக்காட்டாதான் இந்த மாசிதோனிய திருச்சபையை அவர் முன்வைக்கிறார். ஊழியத்துக்காக கொடுக்கும் ஒரு திருச்சபை, திருப்பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கும் ஒரு திருச்சபை. ஆபிரகாம் தன்னுடைய உரிமையை அர்ப்பணித்து லோத்துக்கு வாழ்வளித்தார். இங்கே மாசிதோனிய திருச்சபை தங்களுடைய வறுமையிலும் ஊழியத்தை தாங்கும்படி, வறுமையில் இருந்தா அவங்களுக்கு தான் முதல்ல என்ன போயிருக்கணும், திருப்பணி அவங்க பக்கம்தான் திரும்பி இருக்கணும். ஆனா அவங்க நாங்கள் வறுமையில் இருந்தா கூட பரவாயில்ல, இந்த திருப்பணியை நாங்கள் தாங்க வேண்டும். இதை இறையியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்ப பணத்தை கொட்டல, தங்களுடைய உள்ளார்ந்த அன்பு, ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் என்று சொல்லுகிறார்கள், அந்த ஆன்மீக இதயத்தை திருப்பணிக்கென்று கொடுக்கிறார்கள். பணம் கொடுத்துட்டா மட்டும் போதாது, என்ன இருக்கணும், உள்ளத்தை நாம் கடவுளுக்கென்று கொடுக்க வேண்டும், உள்ளத்தை கொடுக்க. அதனால்தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்வார், உங்கள் ஆடைகளை அல்ல இருதயத்தை கிழித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளத்தை கடவுளுக்கு என்று கொடுக்க வேண்டும். அந்த திருப்பணிக்கு நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம். சப்போர்ட் நாட் ஒன்லி த்ரூ மணி, த்ரூ அவர் லேபர், த்ரூ அவர் ஹார்ட். எங்களுடைய உழைப்பின் வழியாக, எங்களுடைய மனதின் வழியாக, உள்ளத்தின் வழியாக உங்களுடைய திருப்பணியை நாங்கள் தாங்குகின்றோம் என்ற ஒரு அர்ப்பணிப்பை அந்த மாசிதோனிய திருச்சபையினர் கொடுத்தார்கள். அன்புக்குரிய இறை மக்களை, இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய அருளினாலே ஒரு பெரிய திருச்சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தையும் நமக்குள்ளதையும் கடவுளுக்கென்று கொடுக்க நாம் எத்தனை பேர் முன் வருகிறோம்? ஒன்றுமே இல்லாத நிலையில், பல்வேறுபட்ட துன்ப நிலையில் இருந்த அந்த மாசிதோனிய திருச்சபை பவுலின் திருப்பணிக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். இன்னைக்கு நாம எப்படி திருப்பணிக்கு அர்ப்பணிக்கின்றோம்? நம்முடைய நேரத்தை கடவுளுக்கு என்று பயன்படுத்துகிறோமா? நம்முடைய உள்ளத்தை கடவுளுக்கு என்று கொடுக்கிறோமா? ஒரு பாட்டு ஒரு சின்ன பொண்ணு அழகா பாடும், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ. கடைசியில் அது என்ன பாடும்? என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன். மாசிதோனிய திருச்சபையினர் அப்படிதான் தங்களையே என்ன பண்ணாங்க? கொடுத்தார்கள். தங்களுடைய உழைப்பை கொடுத்தார்கள், தங்களுடைய ஊதியத்தை கொடுத்தார்கள். எது இருக்குதோ அது கொடுத்தாங்க, அதுக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய நேரத்தையும் கடவுளுடைய திருப்பணிக்கு என்று கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்த ஜூலை வந்துருச்சுல்ல, இன்னும் 2 வாரத்தில் நாம்
மிஷன் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்போது வழிபாடு முடிந்தவுடன் எங்கே போவோம்? பின்னாடி கார் ஷெட்டில் ஏல விற்பனைகள் எல்லாம் நடக்கிறோம். எத்தனை பேர் அதுக்கு நம்ம தங்குறோம்? இவ்வளோ கூட்டம் இருந்தால் இந்த இடம் நம்ம கார் ஷெட்டு பத்தாது. மிஞ்சி போனால் 100 பேர் கூட இல்லை, ஒரு 50 பேர் 70 பேர் தான் இங்கே இருப்பாங்க. எப்போ பிரியாணி பேக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்களோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து அதை வாங்கிட்டு போவாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம வருஷம் ஃபுல்லாக ஆலயத்தில் என்ன பண்ண போகிறதில்ல, ஒரு ½ டே உட்கார போகிறதில்ல. ஒரு நாள் ஒன்று அந்த மிஷன் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ½ டே உட்காருவோம், அடுத்தது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அதுக்கு கூட நம்முடைய நேரத்தை கொடுக்கவும் நம்முடைய உள்ளத்தை கொடுக்கவும் நமக்கு மனதில்லை என்று சொன்னால், நாம் உண்மையான கிறிஸ்துவின் தொண்டர்களா அப்படின்னு சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். சண்டே அப்படின்னா முதல்ல யாருக்கு அந்த நேரத்தையும் அந்த நாளையும் ஒதுக்கணும்? கடவுளுக்கென்று ஒதுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த சண்டேவை நம்ம நிறைய ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். ஆனால் கடவுளுக்கென்று ஒரே மணி நேரம் தான். அதில் எக்ஸ்ட்ரா நான் 5 நிமிஷம் எடுத்தேன்னா ஐரம்மா வந்தாலே இப்படி தான் பேசினே இருப்பாங்க. ஐயா கரெக்டாக முடிகிறார், ஐரம்மா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. அந்த நேரத்தை கொடுக்குவதற்கும் நமக்கு இன்றைக்கு மனதில்லை. கேளிக்கைகள் போர் அடிக்குது. 10 நிமிஷம் வீட்டில் உட்காந்துட்டாங்கன்னா போர் அடிக்குது. எங்காவது என்ன பண்ணலாம், போகலாம், எங்காவது போகணும். இன்னைக்கு அந்த குடும்பமாக உட்கார்ந்து ஒரு வழிபாடு முடிந்தவுடன் என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, என்ன புரிஞ்சுதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு கூட இன்னைக்கு நேரம் இல்லை. ஏன் இந்த ஆலயத்தில் வந்து இந்த இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அப்புறம் என்னங்க நம்ம கிறிஸ்தவங்க, இது என் இடம், இதில் நான் தான் உட்காருவேன், வேற யாருன்னா உட்கார்ந்தா என்ன பண்ணுவேன், துரத்துவேன். ஒரு இடத்தை கூட நம்மளால் விட்டு கொடுக்க முடியவில்லை. ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டார். நமக்கு ஒரு பெஞ்சில், இந்த பெஞ்சை விட்டா இன்னொரு பெஞ்சில் உட்காரலான்ற எண்ணம் கூட நமக்கு வருவது கிடையாது. அன்புக்குரிய இறைமக்களே, நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் மாசிதோனிய திருச்சபையினர் போன்று கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்க கடவுள் விரும்புகிறார். இந்த வாரம் அடுத்த வாரம் நான் நற்செய்தி பெருவிழாவில் பார்ப்பேன் யாரெல்லாம் இதனால தொடப்பட்டு அங்கே வந்து உட்கார்றீங்கன்னு. ஏன்னா எனக்கு வழக்கமாக உட்கார்ற ஆட்கள் தெரியும். தயவு செய்து அந்த ½ டே, அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அங்கே உட்கார போகிறோம். இப்படிப்பட்ட திருவிழாக்கள் மூலமாக தான் நம்முடைய அன்பின் உறவு அதிகமாகும், ஐக்கியம் அதிகமாகும். அஃப்கோர்ஸ் எல்லாருமே 6 நாளும் வேலை செய்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. கடவுளுக்கென்று நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள், கடவுள் உங்கள் நேரத்தை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. ஆனால் அவரை பார்த்து கடவுள் சொல்றாரு, என்ன சொன்னாரு, இந்த கடற்கரை மணலை யாரால என்ன முடியுமா, அந்த அளவுக்கு ஒன்று என்ன பண்ண போறேன், உயர்த்த போகிறேன். உன்னுடைய சந்ததி அப்படி பெருகும், நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தான். எல்லாம் சுற்றி பாரு, பார்க்குற இடம்லாம் உனக்கு சொந்தமாக போகுது. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஏன், அவர் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். எனவே அப்படிப்பட்ட மாசிதோனிய திருச்சபையினரை போல, ஆபிரகாமை போல நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உரிமையையும் இழந்து கடவுளுக்கு என்று கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக மாற்கு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில் வருகிற ஒரு பெண்மணி, இந்த பெண்ணை குறித்து இயேசு சொல்றார். கடைசி வசனம் 9வது வசனம். இவரும் நினைவு கூறப்படுவார், இவரும் நினைவு கூறப்படுவார். இன் மெமரி ஆஃப் ஹர். இந்த பகுதியானது 4 நற்செய்தி நூல்லையும் வருது, எல்லா நற்செய்தி நூல்லையும் வருது. சூழல்கள் ஒரு சிலது மாறி இருக்கும், அவரவர் தங்களுக்குரிய பாணியில் அது எழுதியிருப்பாங்க. இங்கே மாற்கு நற்செய்தி நூலில் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இலாமிச்சை நறுமண தைலம் அதை கொண்டு வந்து இயேசுவுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே கூட இருந்த சீடர்கள் என்ன சொல்கிறாங்க,
இந்த தைலத்தை வீணாக்குவது ஏன்? இதை 300 தெனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. இந்த அம்மா ஒரு ஏழை கைம்பெண் என்று சொல்லப்படுகிறது. இந்த அம்மாவை குறித்து நிறைய விஷயம் இருக்கு, ஆனால் அதை நம்ம இந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஏழை பெண் துணிச்சலாக இயேசுவுக்கு முன்பாக வந்து அவர் மீது அந்த தைலத்தை பூசுகிறார். குறிப்பாக மார்க்கு தான் என்ன பண்ணியிருப்பார், தலையில ஊற்றினார். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசரை திருப்பழிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை தலையில ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். அதுபோல இந்த பெண் இந்த லாமிச்சை நறுமண தைலத்தை இயேசுவின் தலை மீது ஊற்றுகிறார். அப்படியானால் இயேசுவை இங்கு அருட்பொழிவு செய்கிறார். அருட்பொழிவு செய்வதின் வழியாக இவர்தான் மெசியா என இது தொடர்ந்து பார்க்குற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய பாடுகள் அது தொடர்ந்து வரும், இயேசுவினுடைய சிலுவை மரணம். அப்போ கடைசியா அந்த கடைசி நேரங்களில் இந்த அம்மா வந்து இயேசுவின் மீது அந்த தைலத்தை ஊற்றுகிறார்கள். ஊற்றி இவர்தான் மெசியா என்பதை அங்கே தன்னுடைய செயல்பாடுகளின் வழியாக வெளிப்படுத்தினார்கள். ஆண் சீடர்கள் இருந்தாங்க, ஆனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனது தைரியமா இவர்தான் மெசியான்னு அறிக்கை செய்வதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இந்த பெண் தன்னாலே வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னாலும் தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக அதை வெளிப்படுத்துகிறார். இந்த செயல்பாடானது இயேசுவே மெசியா என்பதை அந்த உலகுக்கு, அவர் சுற்றியிருந்த அந்த சமுதாயத்திற்கு வெட்ட வெளிச்சமாக அறிவிக்கப்பட்டது. இதில் அவங்க இழந்தது என்ன அல்லது அவருடைய இழப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே முதல்ல சீடர்கள் சொல்றாங்க, இதை 300 தெனாரியத்துக்கு மேல என்ன பண்ணியிருக்கலாம், விற்றிருக்கலாம். இந்த 300 தெனாரியம் என்பது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கூலி வேலை செய்பவருக்கு 1 வருடத்துக்கான காசு அப்படின்றாங்க. அப்போ இந்த பெண் ஒரு ஏழையாக இருந்தாலும் அந்த ஒரு தைலத்தை இயேசுவின் மீது பூசுகிறார். அதை விற்று தனக்கு வாழ்வை தேடிக்கொள்ளாமல் மெசியாவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய செயல் வடிவிலே காட்டுகின்றார். இன்னொன்று அவர் சார்ந்த அந்த சூழலை, குறிப்பாக அரசியல் சூழலை நாம் பார்க்க வேண்டும். ரோம பேரரசு பிளஸ் சமய தலைவர்கள் இவர்கள் எல்லாமே இயேசுவை என்ன பண்றாங்க, இவர் தன்னைத்தானே இறைமகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான், தேவ தூஷணம் செய்தான் அப்படின்னு சொல்லி இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசர் தான் கடவுளா எண்ணப்பட வேண்டும், ஆண்டவராக அரசர் தான் இருக்கணும். ஆனா இயேசுவை எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் மெசியா, இவர்தான் மெசியா, இவர்தான் ராஜா, யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லுகிறார்கள். எனவே அவரை நாம் கொல்ல வேண்டும் என்று ஒரு சூழல் இருக்கிறது. இதுல யாரெல்லாம் இயேசுவோடு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் என்ன பண்றாங்க, பார்த்துட்டு இருக்க, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தைரியமா முன்னாடி வந்து இவர்தான் மெசியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அபிஷேகம் செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல்! இதே அரசுக்கு பயந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவங்க சொல்றாங்கம்மா, அந்த பக்கம் சத்தம் வருது, காட்டி கொடுத்தாருன்னு. இந்த பக்கம் அமைதியா, ஏன்னா இவங்க அவரை காட்டி கொடுக்க மாட்டாங்க, காட்டி கொடுக்கிறாரு. எதுக்கு? எங்கே தன்னையும் கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்ற அச்சத்தினால பயந்து வளர்றாரு. ஐயோ, எனக்கு அவரை தெரியவே தெரியாது. ஆனா இந்த பெண்ணு சமூகத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும், இவளை பாவியாக கருதப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தாலும் தைரியமாக முன்னால வந்து இவர்தான் எங்களை போல ஆட்களுக்கு விடுதலை அளிக்கின்ற விடுதலையாளர் என்பதை அபிஷேகம் செய்து வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் அந்த அம்மாக்கும் என்ன இருக்குது, அங்க அச்சுறுத்தல் நிச்சயமாக இருக்கு. பரவாயில்ல, எனக்கு உயிரே போனாலும் நான் என்ன பண்றேன், இதை நான் செய்வேன் என்று சொல்லி தன்னை அந்த செயலுக்கு அர்ப்பணிக்கிறார்.
இதே போல தான் பழைய ஏற்பாட்டு பகுதியிலும் ஒரு பெண்மணி சொல்லுவாங்க, நான் செத்தாலும் சாகிறேன். யாரு? எஸ்தர். நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் யூதர்களுக்கு என்ன வேணும்? மீட்பு, விடுதலை வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிப்பார். அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணும் இந்த உலக மீட்பரை இந்த உலகுக்கு வெளிப்படுத்திய ஒரு செயல்பாட்டை செய்கின்றார். அதிலே ஒரு பெரிய இழப்பு இருக்கிறது, உயிரையே இழக்கின்ற ஒரு சூழல். ஏனென்று சொன்னால் அந்த பேரரசர் நிச்சயமாக இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க? கொன்று விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், துணிச்சலாக ஆற்றலோடு முன்வந்து இயேசுவே மெசியா என்பதை இங்கே அறிவிக்கிறார். உலக மீட்பருக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு பெண், தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த பெண். இயேசு அவருடைய செயல்பாட்டை எப்படி அங்கீகரிக்கிறார் பாருங்க. 6வது வசனம். 8வது வசனத்துல போதையா, இவர் தம்மால் இயன்றதை செய்தார், என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். இயேசு உயிரோடு இருந்த போதும் அவருக்கு தைலம் பூசி இவர் இப்படியாக பாடுபட்டு இறக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்தியவர் ஒரு பெண். இறந்த பிறகு அவருக்கு உடலுக்கு என்ன பண்ணணும்? தைலம் பூசணும் அப்படின்ட்டு கல்லறைக்கு ஓடியவர்களும் யார் தான்? பெண்கள் தான். இதை சொன்னால் ஐரம்மா எப்பவுமே பெண்களை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு வைங்க. உண்மை தானே? திருமறையில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். எனவே இங்கே பார்த்தீர்களானால் இயேசு அந்த பெண்ணுடைய செயல்பாட்டை அங்கீகரிக்கிறார். இவரால் இயன்றதை செய்தார். இன்னொன்று என்ன செஞ்சாங்க? என்னுடைய அடக்கத்திற்கு முன்னாக, அடக்கத்திற்காக முன்னதாகவே இவர் என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். அப்போ அந்த பெண் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? தீர்க்கதரிசிக்கு தான் பின்னாடி நடக்கிறது முன்கூட்டியே அறிந்திருப்பவர். அப்படியானால் ஷீ இஸ் அ ப்ராஃபெட். ஒரு ஒரு தீர்க்கதரிசியாக இவர் தான் என் மெஸ்ஸியா, இவர் இப்படி சாவ போறாரு அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு என்ன பண்றாங்க? தெரிவிக்கிறார்கள். ஆனால் இதன் வழியாக அவர்கள் எதிர்கொண்டிருக்கிற சூழல் வேற, ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல், மரணத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலாக இருந்தாலும் தன்னையே அர்ப்பணித்த ஒரு பெண். எனவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த 3 பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொண்ட சிந்தனைகளை மீண்டுமாக சீர்தூக்கி பார்ப்போம். ஆபிரகாம் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்து லோத்துக்கு வாய்ப்பளித்து இழப்பு நேரிட்டாலும் தனக்கானவற்றை கொடுத்தார். அதன் வழியாக கடவுளுடைய ஆசியை பெற்றுக்கொண்டார். மாசிதோனிய திருச்சபையினர் இயலாமையில் வறுமையில் வாடினாலும் துன்புறுத்தலை அனுபவித்தாலும் கடவுளுடைய திருப்பணியை நாங்கள் தாங்குவோம் என்று தங்களுடைய உள்ளத்தையும் திறந்து கொடுத்தார்கள். அதன் வழியாக அவர்கள் ஒரு சாட்சியுள்ள திருச்சபையாக கடவுள் அவர்களை நிறுத்தினார். இந்த பெண் தனக்கு எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் வந்தாலும், மரணமே எனக்கு நேரிட்டாலும் இவர்தான் மெஸ்ஸியா என்பதை நான் இந்த உலகுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி உலக மீட்பரை இந்த உலகுக்கு தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக வெளிப்படுத்தினார். இயேசு சொல்றாரு, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவரும் நினைவு கூறப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பெண் பெற்றுக்கொள்கிறார். எனவே அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுக்கென்று நம்மையே நாம் இழப்போமேயானால் நிச்சயமாக கடவுள் நம்முடைய வாழ்வை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து தருவார். இதுக்கு பல அடியவர்கள் திருமறையிலே எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது பார்த்த ஆபிரகாம், மாசிதோனிய திருச்சபை மற்றும் இந்த நறுமண தைலம் பூசிய பெண், இவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம், நம்முடைய உரிமையை கொடுப்பதற்கும் நாம் துணிச்சலாக இருக்க வேண்டும். பிறருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நமக்குரியதை பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும், நம்மை அச்சுறுத்துகின்ற சூழல்கள் இருந்தாலும், மரணமே நமக்கு ஏற்பட்டாலும் கடவுளுக்கென்று நாம் நிற்போமேயானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தொடர்ந்து அருளி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஆண்டவருடைய உடலையும் உதிரத்தையும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை தோற்று ஆத்துமாவை அவர் செய்த செயல உபகாரங்களை ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை நம்மீது பிரகாசிப்பிக்க பண்ணி நம்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை நம்மீது பிரசன்னமாக்கி இன்றும் என்றும் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் நல்வாழ்வும் ஆசீர்வாதங்களும் சதா காலங்களிலும் கட்டளையிடுவாராக.